போய் அங்கங்க கடை இந்த கடையில போய் ஏதோ வாங்கி உடம்பெல்லாம் வலியிலிருந்து நிற்பதற்காக செய்யலாம். அதுல 10 ரூபாய் கொள்ளையடிக்கிறான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே சுற்றுப்பயணம், அதாவது ஏடிஎம்கேக்காக ஓட்டு சேகரிப்பதற்காக சுற்றுப்பயணம் போயிருக்காரா, அப்படி இல்லைன்னா டிஎம்கே ஆட்சிக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு போயிருக்காரா அப்படின்னு சுத்தமாக புரியவே இல்லைங்க. அதாவது அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அந்த சுற்றுப்பயணத்தில்? ஃபஸ்ட்டு போட்ட கோலே வந்துட்டு பயங்கரமான ஒயிட் பாலாக போச்சு. ஃபஸ்ட்டு போட்ட கோலே வந்துட்டு நெட்டை தாண்டி ஆடியன்ஸ் கிட்டேயே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது கோயில் உண்டியில் விழுற பணத்தை எடுத்து இந்த ஆட்சியை சேர்ந்தவங்க காலேஜ் கட்டிடுறாங்க, கோயிலை கண்டாலே பிடிக்க மாட்டுதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக கோயிலில் விழுந்த உண்டியல் காசை இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது ஓகே ஃபைன். ஆனால் காலேஜ் கட்டியிருக்காங்கன்னு சொன்னதுனால அது அப்படியே டிஎம்கேக்கு ப்ரொமோஷன் ஆகவும் இவங்களுக்கு பயங்கரமான ரிப்பீட்டும் ஆயிடுச்சு. காலேஜில் சேர்ந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு போராட்டமே பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரியை உறைவாக பேசிட்டு போயும் இந்த கலைக்கல்லூரி அப்படின்ற வார்த்தையும் சொல்லிட்டாரு. இதனால கலைக்கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா அவங்கெல்லாம் வந்துட்டு உயர்ந்து நாங்கள்லாம் வந்துட்டு தாழ்வா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த டிபேட். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் குடிக்கிறதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏழை எளிய மக்கள் வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரமாக வேலை செஞ்சு உடம்புக்கு ஏதோ டயர்டாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட்றாங்க, அதில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. குடிக்கக்கூடாது, பூரண மதுவிலக்கு தேவை அப்படின்னு தமிழ்நாட்டில் கேட்டுட்டு இருக்கும்பொழுது சாப்பிட்றது, அதாவது குடிக்கிறதுக்கு வந்துட்டு அவர் என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் 10 ரூபா வந்துட்டு அதிகமாக விற்கிறா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதே 10 ரூபாவலம் இவருடைய ஆட்சி காலத்திலையும் இருந்தது அப்படின்றது தான் மிகப்பெரிய டிபேட் ஆகி போச்சு. இன்னொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை நமக்கெல்லாம் தெரியாது மேக்சிமம், ஆனால் இவர் மேடையில் போயிட்டு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை வந்துட்டு விரிவாக இதெல்லாம் உங்களுடைய வீடு தேடியே வரப்போகுது அப்படின்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதெல்லாம் நடக்க சாத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது எந்த மாதிரி டிபேட்டாக போயிடுச்சுன்னா, ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறப்ப அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி இவர் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 1500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் வாய்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டு மறுபடியும் அவரையே வந்துட்டு போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போலன்னு பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனில். இப்படி அவர் போடுற எல்லா பாலுமே நோ பாலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நோ பால் எல்லாமே டிஎம்கேக்கு ஒரு ரன்னாக போயிட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படி ஸ்டாலின் சும்மா உட்காந்தாலே போதும், எடப்பாடி சுற்றுப்பயணத்திலேயே டிஎம்கேக்கு நிறைய ஓட்டுகள் வந்துட்டு எடப்பாடியை சேகரிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தற்போது சமூக வலைத்தளத்தில் ட்ரோலும் மீம்ஸும் பறந்து வந்துகிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு சார் ஆரம்பத்தில், அதாவது இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு தெரியுமா? எக்காலத்திலையும் கிடையாது கூட்டணி கிடையாது பிஜேபி கூட அப்படின்னு சொன்னவர், அதுக்கப்புறமா டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொன்னார். அப்புறமா கொள்கை ரீதியாக வந்துட்டு கூட்டணி வச்சுக்கல, கூட்டணிக்கு தர்மம்ன்றது வேற அப்படின்ற மாதிரி சொன்னார். கூட்டணி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னார். இது பத்தாதுன்னு முதலமைச்சர் கேண்டிடேட் யார் அப்படின்றதையே அமித்ஷா தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. இது கூட பரவாயில்லங்க, ஆட்சியில் பங்கு அப்படின்னு பிஜேபி கேட்டதுக்கும் ஓகே சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாத்துக்கும் ஓகே சொன்னவர் எதுக்கு தான் ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளராக இருக்காரு அப்படின்றதே புரியல. ஏன்னா இப்போதைக்கு ஏடிஎம்கே பொதுச் செயலாளரே அமித்ஷா தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த கட்சியில் இருக்கவங்களே பேசி வந்துகிட்டு இருக்காங்க. இவர் பிஜேபி கூட சேர்ந்தது அந்த கட்சிக்காரங்களுக்கே பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு இவர் போயிருக்கும்பொழுது அங்கே கூட்டம் எதுவுமே வராததுனால ஏடிஎம்கே தொண்டர்களும் நிர்வாகிகளும் போயிட்டு அங்கே இபிஎஸ் வந்திருக்காருமா, வந்து உங்க குறைங்களை சொல்லுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சான். இப்படி போகிற இடத்துலலாம் ரொம்பவே அவமானப்பட்டு நின்று வந்துக்கிட்டு இருக்காரா நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள். சார், நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தாலே போதும், ஓரளவுக்காவது நமக்கு ஓட்டு விழும், நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா சுத்தமாக ஓட்டு விழாது அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே கட்சிக்காரங்களே கலாய்க்கிற அளவுக்கு தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கான் அவருடைய சுற்றுப்பயணம். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.